இப்போ இது வந்து கிருபையால் நிலை நிக்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிக்கிறோம், அவ்வளவுதான். வைப்ரண்டா இருக்கும் மியூசிக். ஸோ ட்ரை டு கோப் அப் வித் மீ. வில் சிங் திஸ் சாங் அண்ட் தென் வி வில் கெட் இன் டு த மெசேஜ். இவ்வளவு நேரம் அப்ப என்ன நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது மெசேஜே கிடையாதுமா. That's what I'm trying to tell you, right? Each time I go and stand before children, என் மெசேஜ் இதுக்குள்ள இருக்குமா? This is the paper, okay? இதுல இருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசல. ஒண்ணும் யாராவது டைட்டில் பார்த்தீங்க பார்க்காதீங்க. இந்த டைட்டிலே வேற, ஆனா கர்த்தர் வேற விதமா நடக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கிருபையை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? கிருபை எவ்வளவு புரியுதோ அவ்வளவு சிலுவை புரியும். எவ்வளவு சிலுவை புரியுமோ அவ்வளவு ஜீசஸ் புரியும். எவ்வளவு ஜீசஸ் புரியுமோ அவ்வளவு உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் புரியும். எவ்வளவு சாக்ரிஃபைஸ் புரியுமோ அவ்வளவு பிளட், இந்த மகத்துவமான ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா? அவர் சஃபரிங்ல அடிச்சு இப்படி தொங்க விட்டாங்கல்ல, இப்படி மூச்சு இழுக்கிறப்ப என்ன ஆகுமாமா, இந்த விழால இருக்கக்கூடிய அந்த நரம்பெல்லாம் போய் இந்த கையில இருக்கக்கூடிய அந்த காயங்களை பிரஸ் பண்ணுமா. என்ன வலி வலிக்கும்னா மனுஷனால அதை இமேஜினே பண்ண முடியாது. அப்ப மூச்சு விட்டுதான் ஆகணும். மூச்சு விடலைன்னா ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும். அவரோட நேரம் ஒன்னும் வரல. 3.5 மணி நேரம் இந்த வேதனைக்குள்ள ஒரு புழுவை போல அவர் துடித்தாருன்னு ஐசி 53:5 எழுதியிருக்கு. நான் சின்ன பையனா இருக்கிறப்போ சாடிஸ்ட்னு நினைச்சுக்காதீங்க. மண் புழுவை பிடிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு தட்டு தட்டுறது, அது அப்படியே கொஞ்சம் இது பண்ணும். அப்புறம் மீன் ஃபிஷ் பாட் இருக்கும். ஸோ அது உயிரோட போட்டா இந்த மண்புழு மீன் ஏதாவது பண்ணிருமோன்னு ஒரு பயம். அதனால என்ன பண்ணுவோம், இதை கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டுக்கு எப்படி குத்து. அப்போ அது வந்து நெல்லியும் அது இது பண்ண. அப்போ ஒன்றும் தெரியாது, அறியாத வயசு. அப்புறம் 18 வயசுல நான் ரசிக்கப்பட்டப்போ பைபிள் எடுத்து வாசிக்கிறப்போ ஐசி 53 அந்த 4:5 தெரிகிறேன். அதுல ஒரு புழுவை போல கிறிஸ்து துடித்தாருன்னா என் கண்ணெல்லாம் தண்ணியாச்சு. அப்ப டக்குன்னு அந்த புழுவுகளை நினைச்சு பார்த்தேன், ஏன் புழுவுகளா என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம உங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்படி துடிச்சு அவர் இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார் ஒரு புழுவை போல. ஒன்றும் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு 3 பேருக்கும். we went and had food outside. I don't know what went wrong. food poisoning ஆயிடுச்சு. இரவு முழுவதும் வயிற்ற புடிச்சிட்டு புழுவை போல இது பண்றப்போ ஐசி 53 தான் கொண்டு வந்திருக்காரு. ஏண்டா ஒரு வயிற்று வலி உன்னால தாங்க முடியல, 355 ஊண்டு ஏற்கனவே இருக்கு, அதுல ஒரு ஊண்டு விழுந்தா கூட நான் கண்டிப்பா உயிரோடவே இருப்பேனான்னு தெரியாது. அவ்வளவு விதமான பாடுகளை பட்டு நான் சிலுவையில மறுத்திருக்கிறேன். இந்த பாடுகளை கூட உன்னால அனுமதிக்க உன்னால தாங்க முடியாதா அப்படின்னாரு. அப்போ ஒண்ணுமே தெரியல, எனக்கு கொஞ்ச நேரத்துல வலியை மறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. வேதனைகள் வருகிறப்போ, துன்பங்கள் வருகிறப்போ இதெல்லாம் ஏன் சொல்லி தரேன்னு கேட்டா, you won't get this kind of preachings and teachings from the Bible. And I do not know how many of you heard these kind of sermons about Jesus. These are all the secrets of the cross. நான் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனல் இந்த காரியங்கள் எல்லாம் பேசிட்டு வரேன். டைம் இருக்கிறப்ப அதெல்லாம் கேட்டு பாருங்க. It is in English only. It's very easy to understand, so you can listen. Truth about the cross அப்படிங்கிறதுல 20 hours I've spoken about all these facts. Okay, good. கிருபை பத்தி பாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? Are you good? Okay.